கவிதை பேழை எங்கள் தமிழ். ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நம் தமிழ்மொழி மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. நம் தமிழ்மொழியோட சிறப்பை பத்தி நாமக்கல் கவிஞர் இந்த பாடல் வழியா என்ன கூறுகிறார் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பாடலின் பொருள். அருள்நெறி அறிவை தரலாகும் என்ற வரியில என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, அருள்நெறி நிறைந்த அறிவு, அதாவது அறத்தோடு கூடிய அறிவு அப்படின்ற பொருள். அறம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு உதவி செய்தல், மற்ற உயிர்கள் மீது இரக்கம் காட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழியோட எழுத்துக்கள்ல பார்த்தோம்னா, அ என்றால் அறம் செய்ய விரும்பு, ஆ என்றால் ஆறுவது சினம் அப்படின்னு தமிழ் மொழியோடு அற உணர்வையும் சேர்த்து நமக்கு கற்றுக் கொடுத்த மொழிதான் நம்ம தமிழ் மொழி. அதுவே தமிழன் குரலாகும். தமிழர்களுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய கருவியாகவும் தமிழர்களோட குரலாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. பொருள் பெற யாரையும் புகழாது அப்படின்னா, தமிழ் மொழிய கற்றுக்கொண்டவர்கள் பொருளுக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ ஆசைப்பட்டு யாரையும் பொய்யாக புகழ்ந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. போற்றாதாரையும் இகழாது அப்படின்னா, தங்களை திட்டி பேசுபவர்களையும் மதிக்காமல் நடந்துக்கிறவங்களையும் ஒருபோதும் திரும்ப திட்டவோ இல்ல மதிக்காம இருக்கவோ மாட்டாங்க தமிழ் மொழிய கத்துக்கிட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. கொல்லா விரதம் குறியாக, இந்த உலகம் எல்லா உயிர்களுக்குமே பொதுவானதுதான். எல்லா உயிரினங்களுக்குமே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சமமான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த உயிரையும் கொள்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. வள்ளலார் தன் பாடல் வரிகள்ல என்ன சொல்றார் அப்படின்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் தானும் வாடினேன் அப்படின்னு சொல்றார். தாவரங்களுக்கு கூட உயிர் இருக்குன்ற உயர்ந்த நெறியை கொண்டு எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்ற கொல்லாமையை குறிக்கோளாக கொண்டதுதான் நம்ம தமிழ் மொழி. கொள்கை பொய்யா நெறியாக, நேர்மையான வழியில தான் நடக்கணும், பொய்யான வாழ்வு என்னைக்குமே நமக்கு துன்பத்தை தான் தரும் அப்படின்னு திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்கள் நமக்கு உணர்த்தி பொய்யாமையை கொள்கையாக கொண்டதுதான் நம்ம தமிழ் மொழி. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. ஒவ்வொருத்தரும் மற்றவங்க மேல அன்பும் அறமும், அதாவது இல்லாதவங்களுக்கு உதவியும் செய்தல் வேண்டும் அப்படின்னு நம்ம தமிழ் மொழி நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அன்புக்கும் அறத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம சின்ன வயசுல இருந்து தமிழ் மொழியில படிச்ச அறநூல்கள் நமக்கு உணர்த்துது. இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யற உதவியில கிடைக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையுமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அச்சம் என்பதை போக்கிவிடும். தமிழ் மொழியில இருக்கிற அறிவு நிறைந்த, வீரம் நிறைந்த உண்மை கதைகளும் நூல்களும் தேவையில்லாத அச்சத்தினை போக்கி மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்குது. இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாத தேன் போல 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய தொன்மையான தமிழ் மொழி மங்காத பெருமையோடு அதன் இனிமையை உலகம் முழுவதும் பரப்பி வருகிறது. ஆசிரியர் குறிப்பு. வே. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்துல பிறந்ததுனால இவரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றினதுனால இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார்.
தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். இவர் எழுதின நூல்கள் பார்த்தோம்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி போன்றவற்றை சொல்லலாம். இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.